வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குற செடி ஒரு முள் செடி தான். இதோட பேர் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? முள் கிரீடம். இந்த செடியோட பேர் முள் கிரீடம்னுவாங்க. அல்லாட்டி கிறிஸ்துவின் முள் அப்படின்றது. எப்படி இயேசுக்கு ஒரு முள்ளாலான கிரீடம் சாப்பிட்டாங்களோ அந்த மேனிக்கு இதோட தண்டு பாருங்க, எவ்வளோ முள்ளாக இருக்குங்க. பூரா சதையாக இருக்கும். இந்த செடி இப்போ நம்ம வீட்டில் 11 வருஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் ஆன செடி. பூ ஆனால் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க கலரு நாளாக இப்படி கலர் வத்திரும் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குங்க. கலர் ஆரம்பிக்கல, பூக்கையில் இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஆரஞ்சு நிறமாக போக 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 இப்படியே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகும். கீழே பூரா முள் இருக்கும், மேலே கொஞ்சோண்டு இலை இருக்கும். தண்டு பகுதியில் உச்சியில் அப்படியே பூ பூத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இது கிறிஸ்துவின் கிரீடம்ன்றாங்க, முள் கிரீடம்ன்றாங்க. இப்போ பாருங்கள் எப்படி புது செடி கீழே இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தெரியுதா? இந்த செடிக்கு பேர் முள் கிரீடமா ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக முள் இருக்கும். கொஞ்சம் வீட்டில் வளர்க்கையில் பார்த்து வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளை அதிகமாக போகாத இடத்துல வச்சுக்கிடணும். இதில் ஒரு சாறு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது கண்ணில் பட்டால் இல்லாட்டி நம்ம கொஞ்சம் இழந்த பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல பட்டால் கொஞ்சம் நேரம் காந்தும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவாகவே குறைஞ்சிரும். அப்புறம் ஏன்டா வளர்க்குறேன்னு கேட்குறீங்களா? வாங்கி கொண்டாந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழிக்க பயமாக இருக்குது, பாவமாக இருக்குது. நம்மளே ஒரு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வளர்க்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பூவோட கலரை பாருங்கள், எப்படி எவ்வளோ அழகாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு செடியோடு பார்ப்போம்.